ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஃபேக்ட்டை மட்டும் தவறாமல் கேளுங்க. முதல் ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும்தானா ரொம்பவே அதிக அளவான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா? அந்த உயிரினம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா மீன்கள் தானா. ஸோ சுறா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வர நிறைய நோய் வந்து அதுங்களுக்கு வராதான். அதையும் மீறி வந்து கேன்சர், டயபெட்டிஸ் அந்த மாதிரி நோய் வந்திருந்தாலும் அதோடைய க்யூர் வந்து சுறா மீனுக்குள்ளேயே வந்து இருக்கா. அதாவது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு இதுலேருந்தே நமக்கு தெளிவாக புரியுது. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங்கில் டாக்லிங்னு ஒரு சர்வதேச விமானம் நிலையம் இருக்குது. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்பவே மிகப்பெரிய விமான நிலையம் ஆகும். ஸோ அந்த பெய்ஜிங் டாக்லிங்கோட வந்து பரப்பளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 7.5 மில்லியன் சதுர அடியில் வந்து பரப்பளவு வந்து இருக்குது. மொத்தமாக வந்து அதோடைய நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 18 சதுர மைல்களுக்கு மேலே வந்து இருக்குதான். ஸோ ரொம்பவே பெரிய விமான நிலையம் இந்த பெய்ஜிங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலும் நிறைய ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.